ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி யா ஃபத்தாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அத்தியாயம் 78 சூரா அந்நபா. அந்நபாண்டா அச்செய்தி. மக்காவுல இறக்கப்பட்ட இந்த சூரா வசனங்கள் 40 வசனங்களை கொண்ட சூரத்துல் நபா. இது நம்ம பார்க்க போற திருக்குர்ஆனுடைய 78வது அத்தியாயமா இருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாடி இறக்கப்பட்ட ஒரு மக்கி சூரா, மக்காவுல இறக்கப்பட்ட மக்கி அத்தியாயமா இருக்கு அப்படிங்கறத இதுல பாக்குறோம். இது பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில இறக்கப்பட்ட அத்தியாயம் 40 வசனங்கள் இதுல இடம் பெற்றிருக்கு. ஆனா தொகுக்கப்பட்ட வரிசை இருக்குல்ல, அதுல 78வது அத்தியாயமான இது அருளப்பட்ட வரிசையில 80வது அத்தியாயமா இருக்கு. கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கு. மாரிஜுங்கிற 70வது சூரா அந்ததுக்கு பின்னாடி இந்த இது இறக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 30 பாகங்கள்ல 30ஆம் பாகத்தோட முதல் அத்தியாயமா இது இருக்குது. அலூன் அப்படின்னு வரக்கூடிய மகத்தான செய்தி பற்றி தான் அவங்க கேக்குறாங்க. அந்த மகத்தான செய்தி எது தெரியுமா? அலூன் அனின் நபைல் அவீம், அதுதான் மகத்தான செய்தின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த அத்தியாயத்தோட முதல் 2 வசனம் எதை பத்தி அந்த மக்கள் வினாவுகிறார்கள் தெரியுமா, கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா, அந்த செய்தி மகத்தான செய்தி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அந்த செய்தியை குறிச்சுதான் இதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்நபா என்றால் வெளியேறினான், இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அறிவித்தான் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அந்நுபுவத் அல்லது நுபுவா அப்படிங்கிறதுக்கு நபித்துவம் என்ற பொருள் இருக்கு. இறை செய்தி அறிவிப்பராக இருப்பதால் இறை தூதரை நபியு அப்படின்னும் வரக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கு குறிப்பிடப்படக்கூடிய இந்த மகத்தான செய்தி அந்நபா உல் அவீம் அப்படிங்கிறது மறுமை நாளை குறிக்கும். மறுமை நாள் நிகழும் என்ற மாபெரும் செய்தியை மக்கா இணை வைப்பாளர்கள் மறுத்து வந்தாங்க. அது ரொம்ப பாரதூரமா கருதுனாங்க. அதை குறிச்சு அதை பத்தி வினா எழுப்பி கொண்டிருந்தாங்க, கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு விடையாகத்தான் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் அருளினா. அதான் மகத்தான செய்தி அப்படிங்கிறது இந்த குர்ஆனை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு வேறு சிலர் சொல்றாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டாங்கல்ல, அப்ப இருந்து மக்கா இணை வைப்பாளர்கள் இவர் என்ன இப்படி ஒரு புதுமையா ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையே ஒரு விவாத பொருளா ஆக்கி தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போதான் இந்த அத்தியாயம் இறங்குச்சேன்னு இது சில அறிவிப்புகள்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த செய்தி அல் வாசித், அல் குர்துபி, அல் பகவி, துர்ருல் மன்சூர் இதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கிறதோட இந்த அத்தியாயத்துல மறுமை நாளுக்கு எதிரான கருத்து கொண்டிருந்த இணை வைப்பாளர்கள் அவங்கள பத்தி பேசப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த நாள் உண்மைதான் அப்படிங்கிறதையும் அது விரைவில் நீங்க அதை தெரிஞ்சுக்கிருவீங்க அப்படிங்கிற அறிவிப்பும் இந்த சூறாவுல செய்தியா இருக்கு. இது மட்டும் இல்லாம பூமியை தொட்டிலா, மலைகளை முளைகளா, மனிதர்களை இணைகளா, உறக்கத்தை ஓய்வா, இரவு ஒரு ஆடையா, பகல ஒரு பிழைப்பும் வாழ்வாதார தேடும் இடமா, இப்படி எல்லாம் படைச்சு, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் படைச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மகத்தான செய்திகளும் இந்த சூறாவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம மறுமை நாள்ல உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய ஆற்றல் மிக்க இறைவன் எப்படிப்பட்டவன்கிற ஒரு அறிவிப்பு இருக்கு. எக்காலம் ஊதப்படுதல், அதாவது சூறு ஊதப்படக்கூடிய செய்தி இதுல இருக்கு. வானங்கள் திறக்கப்படக்கூடிய செய்தி, மலைகள் பெயர்க்கப்படுங்கிற செய்தி, இது எல்லாம் முடிந்து கொடும் நரகத்துல தீயோர்களும் சொர்க்க பூங்காக்கள்ல நல்லோர்களும் நுழைவார்கள் இப்படிங்கிற முதலான அறிவிப்புகள் எல்லாம் இந்த சூறாவுல இருக்கு. சூரா அந்நபா 40 வசனங்களை கொண்டது. இந்த சூரா அந்நபா 78வது அத்தியாயமா இருக்குங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் இந்த சூறாவுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள முன்னுரைகள். இந்த சூறாவுல இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான்.
அல்ஹம்துலில்லாஹ். வாங்க இப்ப சூரக்குள்ள போய் பாப்போமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அளவில்லா அருளும் நிகரில்லா அன்புடையோனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். முதல் வசனம். இந்த முதல் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் எதனை குறித்து வினவுகிறார்கள், கேட்டுக்கொள்கிறார்கள்? அந்த மாபெரும் செய்தியை குறித்தா? அதை பற்றி இவர்கள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இல்லை, வெகு விரைவில் அவர்களுக்கு தெரிந்துவிடும். வெகு விரைவில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நாம் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? அல்லாஹாலா கேட்கிறான். மேலும் மலைகளை முளைகளாக ஊன்றி வைக்கவில்லையா? மேலும் உங்களை ஆண் பெண் இணைகளாக நாம் படைக்கவில்லையா? மேலும் உறக்கத்தை ஓய்வாக நாம் ஆக்கவில்லையா? 10வது வசனம். தொடர்ந்து இந்த முதல்ல 16 வசனங்களை இந்த இடத்துல கொடுக்கறாங்க. அதுக்கு அடுத்துதான் மற்றதுக்கு போறாங்க. 11வது வசனம். மேலும் நாம் பகலை வாழ்க்கை தேவைகளை தேடக்கூடிய நேரமாக ஆக்கவில்லையா? மேலும் உங்களுக்கு மேலே உறுதியான 7 வானங்களை நாம் ஆக்கவில்லையா? மேலும் அதிக வெப்பமும் ஒளியும் கொண்ட விளக்கை நாம் படைக்கவில்லையா? மேலும் கார் முகிலிலிருந்து மழையை நாம் பொழிய செய்யவில்லையா? தானியங்கள், தாவரங்களை மற்றும் அடர்ந்த தோட்டங்களை உருவாக்குவதற்காக இவைகளை எல்லாம் நாம உங்களுக்கு இறக்கலையா, கொடுக்கலையான்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல நிகழ்வை மறுக்கக்கூடிய இணை வைப்போருக்கு தமக்கும் இடையில கேள்விகள் எழுப்புவத அல்லாஹ் கண்டிச்சு இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியவனா இருக்கான். முதல் செய்தியா அந்த இணைவழிப்பாளர்களான அவர்கள் எதை பத்தி ஒருத்தருக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க தெரியுமா? அது மகத்தான செய்தி பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா முதல் 2 வசனத்திலேயே சொல்லி அங்க ஒருவருக்கொருவர் கேக்குறாங்கல்ல, அது மறுமை விஷயத்தை பற்றி தானே அந்த செய்தி. அதனா அது மகத்தான செய்தி அப்படிங்கறது அல்லாஹாலா சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், அது எப்படிப்பட்டது தெரியுமா? அமளியை உண்டாக்கும், பிரம்மாண்டமான பயங்கரமான செய்தி. இங்கு அந்த மகத்தான செய்தி அப்படிங்கறத சொல்லி காட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அனின் நபஇல் அதீம் அப்படின்னு சொல்றான். பாத்தீங்களா? அதுதான் மகத்தான செய்தி. மரணத்துக்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கதாதா ரஹ்மத்துல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா? அது மரணத்துக்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுறத சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு அல்லாஹ் தஆலா. அதனாலதான் அதை மகத்தான செய்தின்னு சொல்றான் அப்படின்னாங்க. இதே வசனத்துக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அது குர்ஆனை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கதாதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மகத்தான செய்திங்கிறது மரணத்துக்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்பப்படுறதை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க குர்ஆனை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு. இருந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய அந்த கருத்து தான் வெளிப்படையானது, நல்ல காரணமா இருக்கு. அடுத்த ஏன் சொன்னா 3வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எதில் அவர்கள் வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ, கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்களோ அதை பத்தி தானே அல்லாஹ் தஆலா சொல்றான்ல. அப்ப பார்த்தா இந்த விஷயத்துல மக்கள் இருவிதமான கருத்து கொண்டிருந்தாங்கிறது தெரிய வருது. அதுதான் உண்மை. அதாவது நம்பியோரும் இந்த வசனங்களை நம்பியோர்களும் இருந்தாங்க, இதை மறுப்பவர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிறதா இதுல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா 4வது 5வது வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, மறுமையை மறுப்போருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுறான் இந்த 4வது 5வது வசனத்துல மூலமா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்றாங்க, அவ்வாறன்று இது உண்மை இல்லை, விரைவில் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, மறுமைங்கிறது ஒண்ணு இருக்கவா செய்து, மரணத்துக்கு பின்னாடி எழுப்புதல்ங்கிறது ஒண்ணு இருக்கவா செய்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான், அவ்வாறன்று விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், பின்னர் அவ்வாறன்று விரைவில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்லி காட்டுறான். அப்போ அது அவர்களுக்கு விடப்பட ஒரு கடும் கண்டனமா பலத்த எச்சரிக்கையுமா இருக்கு. அடுத்து வளமும் உயர்வுமிக்க அல்லாஹ் தஆலா தனது பேராற்றலை விவரிக்க தொடங்குறான். இங்க வாங்க, நீங்க மறுமை நாள் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்துல இருக்கிறீங்க, அதை பற்றின செய்தியையா என்னுடைய தூதர்கிட்ட சந்தேகத்தோட கேக்குறீங்க. அது நீங்க கேட்கக்கூடிய செய்தி எவ்வளவு பெரிய மகத்தானது தெரியுமா?
நீங்க நினைக்கிற மாதிரி சந்தேகப்படுறதுக்கு உரிய செய்தி கிடையாது. அது கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். அதை நீங்க சீக்கிரமா விரைவில் நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு அல்லாஹாலா எச்சரிக்கையும் கண்டனமா இந்த மக்களுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அவனுடைய ஒவ்வொரு வளங்களையும், வியக்கத்தக்க விசித்திரமான படைப்புகளையும் பொருட்களையும் நான் எப்படியெல்லாம் படைச்சிருக்கேன் பாருங்க, எப்படிலாம் நான் ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க அதையா போய் கேக்குறீங்க நடக்குமா நடக்காதான்னு அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இங்க வாங்க, நான் வியக்கத்தக்க விசித்திரமான பல பொருள்களை படைச்சிருக்கிறேன். மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதையா நீங்க சந்தேகப்படுறீங்க? மற்ற எந்த காரியமாகட்டும் தன் நாடுகின்ற அனைத்தின் மீதும் அல்லாஹ்வுக்கு ஆற்றல் உண்டுங்கிறத அந்த படைப்புகள் உங்களுக்கு உணர்த்தும். இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹால 6வது வசனத்துல இருந்து அல்லாஹால சொல்றான், பூமியை உங்களை ஒரு தொட்டில அமைக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எல்லா படைப்பினங்களுக்குமே படுக்கைக்காக சுப்ஹானல்லாஹ் அல்லாஹாலா இணைந்ததாக நிலைத்த அமைதியான உறுதிமிக்க நிலமாகவும் இந்த பூமியை நம்ம ஆக்கணும் அல்லாஹாலா சொல்றான். எல்லா படைப்புகளுக்கும் படுக்கிறதுக்காக, இலைப்பாடுறதுக்காக, அதாவது உறுதியான நிலமா அமைதி அளிக்கக்கூடியதா இந்த பூமியை நம்ம ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹாலா 6வது வசனத்துல சொல்றான். அதை தொடர்ந்து 7வது வசனத்துல இந்த பூமியை ஆடாம அசையாம பயமும் இல்லாம இருக்கிறதுக்கு மலைகளை நாம முளைகளா ஆக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த மலைகள் இந்த பூமிக்கு முளைகளா இறைவன் அரைஞ்சு, நம்ம எப்படி ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டிக் பண்ணி வைக்கணும்னா ஆணி அடிப்போம், அதுக்கு ஸ்டிக்கர் போடுவோம், இப்படி பல மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு நங்கூரமிட்டான். ஒரு கப்பலை இழுத்து கட்டுறதுக்கு நங்கூரம் அடிச்சு கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹாலா நன்கு பலப்படுத்தினான். இறுதியாக இந்த பூமி இருக்குல்ல, அதன் மேல உள்ளவர்கள் ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக, நிலை கொள்றதுக்காக அல்லாஹாலா இந்த பூமியை அல்லாஹாலா படைச்சு அதை விரிச்சு அதன் ஓரங்கள்லாம் மலைகளால அடிச்சு அல்லாஹாலா நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். முதல்ல பூமியை நான் உங்களுக்கு தொட்டில் மாதிரி அழகா அப்படி படுக்கைக்கு இதமா, அப்படி நமக்கு தொட்டில் எப்படி இருப்போம், அப்படியே ஆட்டி தூங்க வச்சா ராஹத்தா தூங்கும் இல்லையா, அது மாதிரி அதே நேரத்துல உறுதியானதாகவும் நம்ம படைச்சிருக்கோம். தொட்டில்ன்றதும் ஆடும், நீங்க பயந்துராதீங்க. அதோட ஓரங்கள்ல எல்லாம் மலைகளை அடிச்சு வச்சு அப்படி நங்கூரமிடப்பட்ட கப்பலை எப்படி கட்டி வச்சிருப்பாங்களோ அது மாதிரி இந்த பூமியை அழகா ஆடாம அசையாம நிலை கொண்டு இருக்கிறதுக்காக நான் அழகா படைச்சிருக்கேன். அடுத்த அல்லாஹ் சொல்றான் 8வது வசனத்துல, நாம் உங்களை இணைகளா படைச்சிருக்கிறோம். அதாவது ஆணாகவும் பெண்ணாகவும் உங்களை நம்ம படைச்சிருக்கிறோம். ஒருவர் மற்றவர் மூலம் உடல் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் அதன் மூலம் இனப்பெருக்கங்கள் ஏற்படுகிறது. இப்படியான ஒரு அழகிய அமைப்புல நாம உங்களை படைச்சிருக்கோம். இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் உங்கள் துணைகளிடம் மன அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே அவர்களை உங்களுக்காக அவன் படைத்தான். உங்களிடையே பாசத்தையும் பரிவையும் அவன் ஏற்படுத்தி இருப்பதும் அவனுடைய சான்றுகளில் அடங்கும். இவர் அல்லாஹாலா 8வது வசனத்துல சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு இந்த 30வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 21வது வசனம் ரெஃபரன்ஸா இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் எடுத்து கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா ஆண்களா பெண்களா படைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தையும் அழகான இன்பங்களையும் அனுபவிச்சுக்கிறதுக்கும், ராகத்தடைகிறதுக்கும், அமைதி அடைகிறதுக்கும், உதவிகள் செய்யறதுக்கும், அதன் மூலமா நாம நம்மளுடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்றதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹாலா அழகான வகையை அமைச்சு கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, அல்லாஹாலா சொல்றான், உங்களுடைய துணைவிகள்கிட்ட மன அமைதி பெறுவதற்காக உங்களிருந்து நம்ம அவங்களை உருவாக்கணும். உங்களுடைய பாசத்தையும் பரிவையும் நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். இது எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதா இருக்கு. உண்மையிலேயே இது நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. ஏண்டா எங்கேயோ பிறந்த ஒரு ஆண், எங்கேயோ பிறந்த பெண், அது உறவுகள்ல திருமணம் முடிக்கிறது வேற,
உறவு அல்லாத யாருண்டே தெரியாத ஒருத்தரங்கள அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி எவ்வளவு ஒரு சந்தோஷமா, எவ்வளவு ஒரு மன அமைதியா, எவ்வளவு ஒரு திருப்தியா அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அழகான முறையில நடத்துறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹாலா இது ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அத்தாட்சின்னு சொல்றான். ஏன்னா 20 வருஷம், இப்ப எல்லாம் 23, 25, முதல்ல எல்லாம் 15 வயசுல, இன்னும் அதை விட சின்ன வயசுல எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப அந்த தாய் தகப்பனை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய ஊரை எல்லாத்தையும் பிரிஞ்சு அந்த பெண்ணு அந்த மாப்பிள்ளையோட அப்படியே வந்துடும். எதுவுமே அந்த பிள்ளைக்கு பெருசா தெரியாது. அந்த கணவனுடைய அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், அந்த இறுக்கம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இது எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹுடைய அத்தாட்சியா இருக்கு. அல்லாஹாலா அதுதான் சொல்றான், அது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியா இருக்கு. சரி, அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த மாப்பிள்ளையை நம்பி வருதா? அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பையன், இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியவரு எவ்வளவு சுப்ஹானல்லா, இந்த பொண்ணு நம்மளை நம்பி வந்துட்டாண்டு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறார் இல்லையா? தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய எல்லாத்தையும் மறந்து காலையில இருந்து ராத்திரி பகல யாருக்காக உழைக்கிறாரு, யாருக்காக சம்பாதிக்கிறாரு? தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு கூட தன்னுடைய வாழ்நாள், படிப்பு, எல்லா உழைப்பும் யாருக்காக கொடுக்கிறாரு? இந்த துணைவிக்காக, இந்த மனைவிக்காக. கடைசி வரைக்கும் கட்டுனோல கண்கலங்காம காப்பாத்தணுண்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு இது மிகப்பெரிய சான்றுங்கிறான். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதைத்தான் அல்லாஹ்தாலா இந்த 8வது வசனத்துல சொல்லி காட்டுறான். உங்களை ஆணா பெண்ணா உங்களை அழகான முறையில படைச்சிருக்கோம். எதுக்காக படைச்சிருக்கோம்? ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்து அமைதி பெறதுக்காக. அமைதியான பெண்களா, அமைதியை அளிக்கக்கூடிய பெண்களா, அமைதியை கொடுக்கக்கூடிய பெண்களா நாம இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய துணைகளும், நம்முடைய கணவன்மார்களும் நம் மீது அன்பும் பரிவும் பாசமும் உள்ளவர்களாக இருக்கணும். அதை தொடர்ந்து 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்கள் உறக்கத்தை ஓய்வாக நம்ம ஆக்கி இருக்கிறோம் சொல்றோம். அதாவது இயக்கத்தை நிறுத்தக்கூடியதாக நம்ம ஆக்கியிருக்கோம். பகலெல்லாம் உழைப்பை தேடி ஓடி ஓடி உழைச்சு களைப்புல இருந்து இளைப்பாறுவதற்காக நாம இப்படி செஞ்சோம். நீங்க ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு வந்து நீங்க ரிலாக்ஸா, நிம்மதியா, அமைதியா, உங்களுடைய உள்ளத்துக்கு ஓய்வோட உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஓய்வு வேணும், ஒரு அமைதி வேணும். அந்த அமைதிய இன்பத்தோட சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் அல்லாஹாலா அந்த துணைகளையும் அந்த இணைகளையும் அல்லாஹாலா ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹாலா அதான் சொல்றான், உங்களுக்கு இந்த இரவை நான் ஓய்வு எடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா நீங்க பகல் காலமெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறீங்க. அந்த உழைப்பின் மூலமா களைப்படைக்கிறீங்க, சில இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, சில இடத்துல பலவிதமான இன்னல்களுக்கும் இடர்களுக்கும் நீங்க முகம் கொடுக்கறீங்க. களைப்புகள் நீங்க கூடியதா இந்த இரவு அப்படிங்கிறது, இந்த தூக்கம்ங்கிறது உங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? உங்களுக்கு இளைப்பாறுதலை, இந்த உறக்கத்தை உங்களுக்கு ஓய்வா நம்ம கொடுத்துருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சூரா அன்-நபாவுல 9வது வசனம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது வசனத்துல சொல்றான், இரவை ஒரு ஆடையா நம்ம ஆக்கணும் அப்படின்றான். அதாவது இந்த இரவானது தன்னுடைய இருளாலும் இருட்டாலும் மனிதர்களை அப்படியே அணைத்து கொள்ளுது அப்படின்ட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா 91வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான், அந்த சூரியனை மூடி மறைக்கக்கூடிய இரவின் மீது ஆணையாக. அப்ப அந்த சூரியனை இந்த இரவுங்கிற இருள் என்ன செய்யுது? அப்படியே மூடி மறைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது கதாதர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இரவை அமைதியான பொழுதாக நம்ம ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இரவு நமக்கு அமைதியா இருக்கா இல்லையா? அந்த இரவை நம்ம அமைதியானதா ஆக்கிக்கணுமா இல்லையா? அந்த இரவை நம்ம ஓய்வா அல்லாஹ்தாலா படைச்சிருக்கான். அதுல உங்களுக்கு ஓய்வு வேணும், நிம்மதி வேணும், அமைதி வேணும், ரெஸ்ட் இருக்கணும் நீங்க அப்படின்னு அல்லாஹ்தாலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த இரவை இன்றைய தினம் எப்படியெல்லாம் கழிக்கிறாங்க எத்தனையோ பேரு பாக்குறோமா இல்லையா? இரவுலதான் டிவி போட்டு பாக்குறது, இரவுலதான் படம் பாக்குறது, இரவுலதான் வெளியில போய் சுத்துறது, இரவுல வேற வழியே இல்லாம நைட் டியூட்டிக்கு போறவங்க, நிர்பந்தத்துக்கு போறவங்க, அது வேற, அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்கள் மாத்திக்கிடுவாங்க.
ஆனா அல்லாஹாலா பகல் காலங்களை தான் நம்ம உழைக்கிறதுக்காகவும் தேடுறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் எல்லா வேலைகளையும் நம்ம பிரைட்டா இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துல நம்ம தெளிவா அழகா செய்யணும். அந்த இரவுங்கிறது நமக்கு ஒரு நிம்மதி அளிக்கக்கூடியதா, அமைதி அளிக்கக்கூடியதா, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா, அழகா ரெஸ்டா இருக்கக்கூடியதும் அல்லாஹாலா அவனுடைய புறத்திலிருந்து ஒரு நியமத்தா அல்லாஹாலா ஆக்கியிருக்கான். அந்த இரவை நம்ம அருளா கழிக்கிறோமா, நிம்மதியா எடுத்துக்கிறோமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை நமக்கு அழகான முறையில சொல்லியிருக்காங்க. அந்த இரவு நேரத்துல எவ்வளவு சீக்கிரமா எப்ப நம்ம படுக்கைக்கு போகணும், எது சிறந்தது அப்படிங்கிற முதல் கொண்டு நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இஷா தொழுது முடிச்சதோட அவசரமா நம்ம படுக்கைக்கு போயிடணும். கட்டாயமான அவசியமான தேவைகள் இருந்தாலே தவிர அதுக்கு மேல உலக தொடர்பான எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்ம வெளியாகிடணும். அதே மாதிரி காலையில ஏர்லி மார்னிங், அதாவது தஹஜ்ஜுக்கு முன்னாடியே நம்ம அப்படி நம்மளை ஓய்வாக்கி போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தா தான் தஹஜ்ஜத் நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை தேடி நாடி வர்றான். உங்களுக்கு தேவைகள் இருக்கா, உங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்குதா, உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணுமா, அதுக்கெல்லாம் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன், நீங்க இப்ப என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தர்றேன். அப்ப அந்த நேரத்துல எழுந்து நம்ம ரப்போட பேசி நம்மளுடைய தேவைகளை கேட்கறதுக்கும் நம்மளுடைய பாவ மன்னிப்புக்கு தேடுறதுக்கும் வசதியான ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பமா இருக்கும். சோ அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த இரவை நமக்கு ஆடையா ஆக்கியிருக்கோம். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த இரவு நேரத்தை ஓய்வாவே எடுத்துக்கங்க, சீக்கிரமா படுக்கைக்கு போயிருங்க, அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். அடுத்து 11வது வசனம், பகலை உங்களுக்கு ஒரு பிழைப்பாக ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பகலை வெளிச்சமானதாகவும் ஒளியானதாகவும் பிரகாசக்கூடியதாகவும் ஆக்கியிருக்கிறோம். ஏன்னா அப்பதான் மனிதன் பகல்ல அவனுடைய இயக்கங்களை பிழைப்புக்காக போறதுக்கும் வர்றதுக்கும் முடியும், சம்பாதிக்க முடியும், பல்வேறு காரியங்கள் நடத்தவும் முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹாலா பகலை ஒளிமிக்கதாக ஆக்கியிருக்கிறான். நம்ம எங்க வேணாலும் கவலை இல்லாம போற மாதிரி. இங்கேயே பாருங்களேன், யூரோப் மாதிரியான கண்ட்ரில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இதே விண்டர்ல பாத்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் இருட்டிரும். நம்ம இப்ப 10 மணி ஆனாலும் இருட்டாம இருக்கு இல்லையா சம்மர் டைம்ல. பாருங்க, நம்ம ரிலாக்ஸா வெளியே போவோம், லாங்கா இருக்கும், வெளியே சுத்தி பார்க்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, இல்ல நம்ம விசிட் பண்றதா இருந்தாலும் எப்படா சம்மர் வரும்னு பார்ப்போம். ஏன்னா அந்த பகல், அந்த வெளிச்சம் நமக்கு அப்படி மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் வெளியே போறதுக்கு ஒரு விருப்பத்தையும் ஒரு அழகான முறையில எல்லாத்துக்கும் அமைச்சு கொடுக்கும். இருட்டாச்சுன்னா ஐயோ 4 மணிக்கே இருட்டிடுது, நம்ம எப்படி வெளியே போறது பயமா இருக்கு. ஏன்னா இருட்டுல தான் விஷஜந்துங்களும் சரி, தீமைகள் நடக்கிறதும் சரி, ஷைத்தானுடைய உசலாட்டங்கள், ஜிங்களோட நடமாட்டமும் சரி, இப்படி பல விதமான அந்த இரவின் இருள் பல ஆபத்துக்களும் நிகழக்கூடியதா இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சூரா ஃபலக்னு ஒரு சூறாவை இறக்கி கொடுத்து அதுல பாதுகாப்பும் தேட சொல்லியிருக்கான். சோ அப்ப அதனால அல்லாஹாலா இந்த பகலை ஒளிமிக்கதா எதுக்காக்கியிருக்கான்? உழைப்புக்காக, பிழைப்புக்காக, நம்ம பிசினஸ்க்காக, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக, நம்ம பல்வேறு காரியங்களையும் அழகான முறையில சிறந்த முறையில நம்ம நடத்துறதுக்காக அல்லாஹ் இவைகளை எல்லாம் நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறான். 12வது வசனத்துல, உங்களுக்காக மேலே உறுதிமிக்க 7 வானங்களை நம்ம அமைச்சோன்ற அல்லாஹாலா சொல்றான். அப்போ உங்களுக்கு மேல 7 வானங்களை நம்ம எதுக்காக அமைச்சிருக்கோம்? விசாலமானது, உயரமானது, உறுதியும் திண்மையும் மிக்கது, நகரா நட்சத்திரங்களால் அழகப்படுத்தப்பட்டிருக்கோம். அதாவது இந்த வானத்தை நம்ம படைச்சு அதை உயர தூக்கிட்டு போய் எந்த ஒரு தூணும் இல்லை, நல்ல அழகான முறையில நீங்க கண் குளிர்ச்சியா பாக்குறதுக்கு நகரக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கு, நகராத நிலைப்படக்கூடிய நட்சத்திரங்களாலையும் நம்ம விளக்குகளை கொண்டு அலங்கரிச்சிருக்கோம் அல்லாஹ்தாலா சொல்றோம். நம்ம இந்த வானத்தை அழகுபட படைச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றோம். ஒவ்வொன்னையும் அல்லாஹ்தாலா சூரா முல்குல சொல்லுவான், நீங்க அல்லாஹுடைய விஷயத்துல குறைக்கான நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வைகளை மேலுக்கு செலுத்தி பாருங்க, உங்களுடைய பார்வை குறையுடையதா திரும்பி வருமே தவிர அல்லாஹுடைய படைப்புல இருந்து நீங்க எந்த ஒரு குறையும் காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த படைப்பா அல்லாஹாலா இந்த வானத்தை படைச்சிருக்கான், அதை அமைச்சிருக்கான், அதை உயரமானதாக்கியிருக்கான், விசாலமானதாக்கியிருக்கான். நம்ம கண்ணுக்கு ஒளி தரக்கூடிய கண் குளிர்ச்சியான அழகான விளக்குகளை
நமக்கு அந்த வானத்துல வச்சு அப்படி டெக்கரேஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம வீடுலாம் கட்டினா நிறைய சீரியல் லைட்டு, அழகான லைட்டுகள், கொத்து லைட்டுகள்லாம் போட ஆசைப்படுறோம் இல்லையா? அல்லாஹ் தாலாவே இந்த வானத்தை படைச்சு அதுல அழகான லைட்களை அந்த நட்சத்திரங்களால் அழகுபடுத்தியிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து 13வது வசனத்துல ஒளி சிந்தும் விளக்கையும் நாம் அமைத்தோம் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். உலகம் முழுவதும் ஒளி சிந்தக்கூடிய கதிரவனை நம்ம அமைச்சோம். அதன் வெளிச்சம் பூமியில் உள்ள அனைவருக்கும் ஒளியை கொடுக்கிறது. அல்லாஹ் வந்து சந்திரனை அல்லாஹாலா அதுல நம்ம எப்படி அமைச்சோம் அப்படிங்கறது அல்லாஹாலா சொல்றான். அதுக்கடுத்து 14வது வசனத்துல மேகங்கள்ல இருந்து கொட்டும் மழை நீரை நாம இறக்கணும்னு அல்லாஹாலா சொல்றான். இங்க வந்து இப்னு அப்பாஸ் சொல்லும் போது இது காற்றுகளை குறிக்கக்கூடியது. காற்றுகள் மேகங்களை கவர்ந்து அவற்றிலிருந்து மழையை பொழியக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. எப்படியான கருத்துக்கள் சொல்றாங்கன்னா, இக்ரிமா ரஹிமுல்லா, முஜாஹித் ரஹமத்துல்லா, கத்தாதா ரஹமத்துல்லா, முகாத்தில் ரஹமுல்லா, ஜயித் இப்னு அஸ்லம் ரஹமுல்லா, அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் ரஹமுல்லா, இவங்களெல்லாம் இந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது வந்து அல்லாஹ் தாலா இந்த இடத்துல சொல்றான், முஅஸ்ஸிரத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். இந்த மூலத்துல அந்த வார்த்தை வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா, காற்றுகள் வந்து மேகங்களை கவர்ந்து அதுல இருந்து மலைகளை பொழிவிக்க கூடியதா இருக்குங்கிற இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய கருத்தை இவ்வளவு அறிஞர்களும் ஆமா அப்படிங்கறத சொல்றாங்க. இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, இந்த முஅஸ்ஸிராத்ங்கிறது மேகங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. இதையும் நிறைய பேர் அபுல் ஆலியா, பஹாக், ஹசன் அல் பஸ்ரி, ரபியா பின் அனஸ், சுஃபியான் அஸ்-சௌரி, இவங்க எல்லாம் இந்த கருத்தும் சரியானதான் இருக்குது. அதாவது வந்து மேகங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதையும் ஏத்துக்கிறாங்க. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா வந்து இந்த கருத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாவும் இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்றாங்க. அல்லாஹ் தாலா சொல்லி காட்டான் 13வது வசனத்துல, வஜஅல்னா சிராஜன் வஹாஜா வஅன்ஸல்னா மினல் முஅஸ்ஸிராத்தி. அந்த முஅஸ்ஸிராத்தி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்றாங்க. இதுவரை மழை பொழிவிக்காத மழையை கருக்கொண்டுள்ள மேகங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ராஉ ரஹ்மத்துல்லா சொல்றாங்க. இந்த முஅஸ்ஸிராத்துங்கிறது காற்றுகளை குறிக்குதுன்னு ஒரு அறிவிப்போ, காற்றுகள் மேகங்களை கவர்ந்து அந்த மழையை பொழிவிக்கிறது அப்படிங்கறது ஒரு அறிவிப்பாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து இதுவரை மழையை பொழியாத அந்த மழை நீரை சுமந்துகிட்டு இருக்க கூடிய மேகம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சொல்றாங்க மழையை கருக்கொண்டுள்ள மேகத்தை குறிக்கிறதா முஅஸ்ஸிராத்துங்கிற வார்த்தை. ஏன்னா அரபிகள் வந்து என்ன சொல்லுவாங்களாம், இதுவரை ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைங்க இருக்குதுல்ல, மாதவிடாய் பார்க்காத பிள்ளைங்க, அந்த பருவத்தை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்ணுக்கு தான் அப்படிங்கறத இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ பாருங்க, அப்ப இந்த பர்ராஉ ரஹ்மத்துல்லா சொல்லி காட்டுறாங்க, இது வந்து மழை பொழியாத அந்த மழை நீரை சுமந்த அந்த அதை கரெக்டா ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கருக்கொண்டுள்ள அந்த மேகத்தை குறிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா, கத்தாதா ரஹ்மத்துல்லா, இவங்க எல்லாம் இந்த முஅஸ்ஸிராத்துங்கிறதுக்கு வானங்களை குறிக்கக்கூடியதா இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. இது ஒரு வினோதமான கருத்தா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முஅஸ்ஸிராத் என்பது மேகங்களை குறிக்குது அப்படிங்கறதா மிகவும் வெளிப்படையான கருத்தா இருக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வசனமும் அந்த வார்த்தைகளும் அதை வலியுறுத்தக்கூடியதா இருக்குங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் தான் காற்றுகளை அனுப்புகிறான், அவன் மேகத்தை கிளந்தெழ செய்கிறான், பின்னர் வானில் அவன்தான் நாடியவாறு அதை பரவ செய்கிறான், மேலும் அதை பல திட்டுக்களாகவும் ஆக்கின்றான், பின்னர் அதற்கிடையே மழை நீர் வெளியாவதை நீ காண்கிறீர். 30வது அத்தியாயத்துல 48வது வசனத்தை இந்த இடத்துல ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. சோ அப்ப இந்த முஅஸ்ஸிராத்துங்கிற இந்த சொல்லு வந்து எவ்வளவு அர்த்தங்கள் கொண்டதா இருக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட வேர்ச்சொல்ல பார்க்கும்போது இது பிழிந்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு இருக்குது. இந்த முஅஸ்ஸிராத்துங்கிறதுக்கு பிழியக்கூடியது, அதாவது இந்த நம்ம லெமன்லாம் பிழிவோம்ல, அது மாதிரி அது பிழியக்கூடியதா இருக்கு. மழை நீரை மேகத்துல இருந்து பிழியக்கூடியதா இருக்கு. மேகத்தை வந்து
காற்று கருகொள்ள செய்து. ஆக கடல் பகுதியிலிருந்து காற்று வந்து நீராவியா கிளப்பி செல்லுது. அது மேல செல்லக்கூடிய அந்த நீராவி இருக்குல்ல, அந்த காற்று தான் வந்து இந்த கடல் பகுதியில இந்த நீராவியை கிளப்பி கொண்டு போய் மேல போகுது. ஆகாய வெளியில போனதும் வெப்ப அளவு மிகவும் குறைவா உள்ள இடத்த அந்த நீராவி அடையும் போது அது அடர்த்தியா மேகமா மாறுது. அந்த மேகத்தோட சிறு சிறு மண் துகள்களை இந்த ஆகாய மட்டத்திற்கு காற்று தான் கொண்டு வந்து இந்த மேகத்தோட அந்த மண் துகள்களை இணைய செய்து அந்த இனச்சேர்க்கை செய்யறதுக்கு உதவுது. இத அடுத்து தான் மேகத்துல இருந்து மழை பொழியுதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுல காற்றுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நீராவி உண்டாகிறதுக்கும் நீராவிய மேலே அப்படியே கடத்திட்டு போறதுக்கும் மேகங்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இடம் மாற்றுவதற்கும் மண் துகள்களை மேகத்தோடு அப்படி கலப்பதற்கு இது எல்லாத்துக்கும் இந்த காற்று தான் உதவுது. இதனால வந்து மழை நீரை புளியக்கூடியது. மொசிராத் அப்படின்ற பெயர் காற்றுக்கு மிகவும் பொருத்தமானதுதான். இதுல வந்து இந்த விஷயத்தை கருத்துல கொண்டு மொசிராத் என்பது காற்றை தான் குறிக்குது அப்படின்னு சில அறிஞர் சொல்றாங்க. வேறு சிலர் வந்து மழை பொழியக்கூடிய மேகத்திலிருந்து நேரடியா நடக்கிறதுனால இந்த மொசிராத்துங்கிறது நீரை பிழியக்கூடியது, மேகங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேகங்கள்ன்ற கருத்தையும் சொல்றாங்க, காற்றுங்கிற கருத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ் ஐந்தவனா இருக்கான். அருள்மறை அல் குர்ஆனும் அறிவியல் கண்டுபிடிப்புங்கிற ஒரு கிதாப்ல இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, தொகுக்கப்பட்டிருக்குங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த மலை மேகத்துல நம்ம உங்களுக்கு மலை மேகத்தை நம்ம கொடுத்துருக்கோம், அதன் மூலமா உங்களுக்கு மழையை நம்ம இறக்கி வைக்கிறோம், மேகங்கள்ல இருந்து கொட்டும் மழை நீரை நாம தான் உங்களுக்கு இறக்கி வைக்கிறோம்னு இந்த வசனத்துல 14வது வசனத்துல சொல்றான். பாத்தீங்களா? அதுக்குரிய விளக்கங்களா இதை சொல்றான். அடுத்து வந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், இந்த கொட்டும் மழை நீரை நம்ம இறைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான்ல. கொட்டியதுங்கிறத குறிக்க வாஞ்சல்னா மினல் முஅசிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா அப்படின்னு இருக்கு. பாத்தீங்களா? அதத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க சஜ்ஜாஜ் அப்படிங்கிற சொல்ல மூலத்துல கொடுத்திருக்கறதுனால முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க கொட்டும் மழைங்கிற பொருள் தான் இதுக்கு சரியானதுங்கிறாங்க. சுபியான் சௌரி தொடர்ச்சியா மழை அப்படிங்கறது சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் ஜயித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க அதிகமான மழை அப்படிங்கறது பொருளை சொல்றாங்க. அதாவது இந்த அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை சொன்னா எவ்வளவு அர்த்தங்களும் எவ்வளவு பொருள்களும் அதுல இருக்குதுன்னு பாருங்க. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அரபியருடைய மொழி வழக்குல அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கோ அந்த சஜ்ஜாஜ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ இத வந்து இந்த பின்னாடி வரக்கூடிய நபிமொழி இந்த பொருள்ல தான் ஆளப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜின் கிரியைகளில் சிறந்தது உரத்த குரலில் தல்பியா கூறுவதும் ஒட்டகத்தை அறுத்து பழிவிடுவதும் அசஜ்ஜாஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜாமி திருமிதியில வரக்கூடிய 757வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதாவது வந்து நிறைய அறிஞர்களும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்டதா சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து அதிகப்படியானதை சொல்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஒட்டகங்களின் ரத்தங்களை கொட்டுவதும் இதுக்கு ஒரு மீனிங்கா இருக்குன்றத சொல்றாங்க. வந்து நான் சொல்றேன் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, வந்து உயர் ரத்தப்போக்கு உள்ள பெண் தொடர்பான ஹதீஸ்லயும் எனக்கு இந்த ரத்தம் நிற்காமல் தொடர்ந்து அதிகமா கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த பெண் கூறியதாகவும் இடம்பெறுது. அப்ப இந்த வார்த்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அப்படியானால் தொடர்ந்து அதிகமாக கொட்டுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் சஜ்ஜாஜா அன்ஸல்னா நாம் இறக்கினோம் மினல் முஅசிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா அதிகப்படியான நீரை இறக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. அதுக்கு நம்ம சொல்றாங்க அதிகப்படியா அந்த அதை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ அர்த்தங்களும் இருக்குங்கிறத ஒவ்வொன்னா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வே மிக அறிந்தவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாங்க. அப்ப அதிகமா கொட்டக்கூடிய நீரை நான் தானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லி காட்டான். அதுக்கடுத்து அல்லாஹாலா அடர்த்தியான சோலைகளை நம்ம கொடுத்துருக்கோம். 15வது 16வது வசனத்துல அல்லாஹாலா சொல்றான்,
இந்த 15-16 வசனங்கள்ல நமக்கு எதை சொல்லி காட்டுதுண்டா, தானியத்தையும் தாவரத்தையும் அடர்த்தியான சோலைகளையும் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம இவ்வாறு செஞ்சோம். நிறைய மழையை உங்களுக்கு கொடுத்து அழகான முறையில செழிப்படைய செய்யறதற்காகத்தான் நாம இதை கொடுத்தோம். வளமும் பயனும் நிறைந்த தூய்மையான கொட்டும் இந்த மழை நீரின் மூலம் மனிதர்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும் சேமிக்கப்படும் தானியங்களையும் பச்சையாக உட்கொள்ளப்படும் தாவரங்களையும் இன்னும் பல வகையான கனிகளை கொண்ட தோட்டங்களையும் நம்ம வெளிப்படுவதற்காக இந்த மாதிரி கொட்டக்கூடிய மழைய உங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றோம். இந்த கனி வகைகள்ல பூமியில ஒரே இடத்துல மொத்தமா இருந்தாலும் சரி, அவற்றுடைய நிறங்கள் மாறுபடக்கூடியதா இருக்கு, சுவைகள்லையும் மாறுபடக்கூடியதா இருக்கு, மனங்கள்ல ஒவ்வொன்றும் ஒண்ணு கொண்டு வேறுபடக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அழகிய விவசாயத்தை ஒரு பழங்களை நம்ம இந்த மழை நீர் மூலமா நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ அடர்த்தியான சோலைகளை வெளிப்படுத்துறதுக்காகவே இது மாதிரி செஞ்சோன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த 16வது வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, பூமியில அருகருகே அமைந்த பல நிலப்பகுதிகள் இருக்கு, அதுல திராட்சை தோட்டங்களும் இருக்கு, பயிர்களும் இருக்கு, மரங்கள் கொண்ட மற்றும் கிளை மரங்கள் அட்ட பேரிச்சங்க மரங்களும் இருக்கு. இவற்றுக்கு ஒரே வகை தண்ணீர் தான் நம்ம பாய்ச்சுறோம். பாத்தீங்களா, நம்ம பக்கத்துல நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல விளையக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கு, கிளைகள் கொண்டதா இருக்கு, இலைகள் கொண்டதா இருக்குது, பறந்து விரிந்ததா இருக்குது. ஆனா அடுத்த நிலத்துல இருக்கக்கூடியது இலைகள் இல்லாத மரங்களும் நம்ம இருக்குது. அதுல பாருங்க, ஒவ்வொரு நிலத்துல விளையக்கூடியதும் ஒவ்வொரு டேஸ்டையும் ஒவ்வொரு வித்தியாசத்தையும் ஒவ்வொரு ருசியையும் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரே வகையான தண்ணியத்தான் இது எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம், மழை நீருங்கிற அந்த தண்ணி. இதுல மிகப்பெரிய சான்றும் அத்தாட்சிகளும் இருக்குங்கிறத பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஆயினும் சுவையில் அவங்க ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட நம்ம சிறப்பிச்சிருக்கோம். அறிவுள்ள மக்களுக்கு பல சான்றுகள் இதுல இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா 13வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல சொல்றான். ஒரே மலையத்தான் நம்ம இறக்கி வச்சிருக்கோம். அந்த மலைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்ல அந்த தோட்டங்கள்ல விழுகும்போது, திராட்சை தோட்டத்துல விழுகும்போது அந்த திராட்சையுடைய டேஸ்டையும், மாதுளை தோட்டத்துல விழுகும்போது அந்த மாதுளையில இருக்க டேஸ்டையும், இதே வேற புளிப்பான பழங்கள்லாம் பாருங்களேன், அதுல இருக்கக்கூடியது அதுக்கு ஒரு டேஸ்டையும், இப்படி விதவிதமா அல்லாஹ் தஆலா சொல்றான். சுவையிலையும் ஒன்றை விட மற்றொன்று சிறப்பிச்சு நம்ம வச்சிருக்கோம். ஏன் தெரியுமா, அறிவுள்ள மக்களுக்கு இதுல அத்தாட்சிகள் கிடைக்கணுங்கிறதுக்காக, படிப்பினைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா 13வது அத்தியாயத்துல 4வது வசனமாவும் சொல்லி காட்டுறாங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப இதுவரைக்கும் 1 to 16 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ்.